கரூரில் நடந்த அந்த துயர சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு விஜய் போய் பார்க்கலங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போது அந்த பாதிக்கப்பட்ட 37 குடும்பம், அதாவது உயிரிழந்தவர்களின் 37 குடும்பத்தை சென்னைக்கே வரவழைச்சு, அவங்களுக்கு அவங்களுடைய துயரத்தை பகிர்ந்துக்கிட்டு, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி, அது மட்டும் இல்லாமல் என்ன செய்யணும், என்ன விஷயங்கள் வேணுங்கிற கோரிக்கையையும் கேட்டுக்கிட்டு, தனித்தனியா எல்லாரையும் சந்திச்சிருக்காரு. இந்த 37 குடும்பத்தில உள்ள 235 பேரையும் தனித்தனி அறைகள சந்திச்சு, அவங்களுக்கு பேசியிருக்கிறாரு விஜய் அவர்கள். நம்ம எல்லாருமே கோவப்பட்டோம். என்னங்க ஒரு துக்கம் நடந்திருக்கு. அவங்க வீட்டுக்கு நம்ம போகாம, அவங்கள நம்ம இடத்துக்கு கூட்டு வர்றது சரியா? அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க. உண்மதான். அன்னைக்கே கூட்ட நெரிசல்ல எவ்வளவோ சிக்கல் நம்ம பார்த்தோம். திருப்பியும் விஜய் அங்க போயி, இன்னும் ஒரு கூடுதலான தவறு எதுவும் நடந்துருச்சுன்னா, மீண்டும் மீண்டும் அந்த பழிச்சொல் விஜய்க்கு தான் வரும். அது அரசியலுக்கு நல்லதில்ல. அது அது ஒரு தப்பாவும் போயிடும் அப்படிங்கிறதுனால, அவங்கள வ அ அ அழைச்சு, அவங்களுக்கு அரவணைச்சு, ஒரு விஷயம் ஆறுதல சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே இது வரவேற்கக்கூடியது தாங்க. அது மட்டும் அவர் செஞ்சிடல. ஏற்கனவே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ரூ. 20,00,000, அதாவது ஒரு நபர் இறந்ததுக்கு ரூ. 20,00,000 அவங்க வங்கிகளுக்கு அத செலுத்தியிருந்தாங்க. அதேபோல அது மட்டும் இல்லாம, மாசத்துக்கு ரூ. 5,000 வழங்குறது மாரி, ஒவ்வொரு மாசத்துக்கும் வழங்குறது மாரி, மரியா வில்சன் அவர்கள் சேப்பியர் காலேஜ் அந்த ஓனர் மரியா வில்சன் அவர்கள் செஞ்சிருந்தாங்க. அவர் தாவேகா கட்சியில தான் அவரு இருக்கிறாரு. உண்மையிலேயே ஒரு தவறு நடந்துருச்சு. இது பரிகாரமா அப்படின்னா இல்ல தான். இருந்தாலும் ஏதோ ஒண்ணு அந்த குடும்பத்துக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிறத தெளிவா ஒரு விஷயம் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு தான் எல்லாருக்கும் மக்களுக்கு தோணுது. அ இதுக்கு பிறகு இந்த மாரி நிகழ்வுகள் நடந்துறக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கணுங்க. விஜய்க்குமா சரி, தமிழக அரசுக்கும் சரி, காவல்துறைக்கும் சரி, இன்னொரு தவறுகள் இதோட முடிஞ்சிரணும். இதுக்கு மேல நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஒரு விழிப்புணர்வோட செயல்படணும். அரசியல் கடந்து மக்கள பாதுகாக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கணுங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கிடணும். அதாவது இங்கே ஓட்டு அரசியல், அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாங்கிற ஒரு மனநிலை இருக்கிறத நம்ம தவிர்க்கணுங்க. ஏன்னா, நம்ம வளர்ந்த மாநிலம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர, உண்மையிலேயே வளர்ந்த மாநிலமா அப்படின்னா, இந்த மாரி நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் கேள்விக்குறியாகுதுங்க. நம்மலாம் சொல்றோம் பீகார்ல வளர்ச்சி இல்ல, மகாராஷ்டிரால வளர்ச்சி இல்ல. ஆனா, அவங்கலாம் இந்த மாரி ஒரு துயர சம்பவங்கள சந்திக்கல. ஆனா, அதெல்லாம் தாண்டி ஒரு மோசமான ஒரு சம்பவத்த நம்ம சந்திச்சிருக்கோம்னா, இதுக்குள்ள அரசியல் இருக்கா? இதுவும் அரசியலா? அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டாம். ஏதோ கெட்டது அப்படிங்கிற மாரி நெனச்சு இத அப்படியே விட்டுறணும். யாரையும் புண்படுத்துற வகையில இனிமேல் நடக்காம, யாரு வேணாலும் இது ஜனநாயக நாடு. யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், கட்சி ஆரம்பிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையில அனைவருக்கும் உரிமை கொடுக்கணும். ஏன்னா, இது சமூக நீதின்னு நம்ம பேசப்படுகிற ஒரு மாநிலம். ஆனா, அதுக்கு ஏத்த மாரி இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறி நெறையா இருக்கும். பல பேருக்கு பல கோணங்கள்ல பல பதில்கள், பல பல கேள்விகள் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்வை தான் சரின்னு சொல்றதுக்கு இல்ல. இருந்த போதிலும் குற்றங்களும், தவறுகளும் இனிமேல் நடைபெறாம இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்ப்பா இருக்கு. விஜய் பழையபடி வெளியில வரணும், மக்கள சந்திக்கணும், அவரு மக்களோட ஆதரவ பெறணும். ஆட்சி கட்டுக்கு வருகிறாரா, வரலையாங்கிறத மக்கள் தீர்மானிக்கணுமே தவிர, மத்த எந்த சக்தியும் தீர்மானிக்கக் கூடாது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். உண்மையிலேயே விஜய் வெற்றி பெறுவாரா, வெற்றி பெற மாட்டாராங்கிறது மக்கள் முடிவா தான் இருக்கணுமே தவிர, காழ்ப்புணர்ச்சியில வேற யாரும் எந்த தவறான முடிவுகளுக்கும் அ எடுக்கிறது நல்லா இருக்காது அப்படிங்கிறது நம்மளோட கருத்தா இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த சோக நிகழ்வு இத்தோட மறையட்டும். விஜய் பழையபடி வெளிய வரணும் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பா இருக்கு.